வரக்கூடிய தை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் புதிய ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி என் பேரை போட்டு ஓஹோன்னு ஓட வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. என்னப்பா கர்மசாமிக்கு அதே மாதிரி கொஞ்சம் கடன்களால் மன வருத்தம் இருக்குது, அதையும் தீர்த்து செம்மையாக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்னப்பா வேணும்? இந்தா கல்யாணம் வைகாசிக்கு பின் நடக்கும், ஜெயிச்சு தாரேன். வா மகளே, ஆனந்தமாயிரு, வெற்றி அடைந்து வா, வாழ்க, சென்று வரலாம். அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை மனசு மாறணும்னு கேட்டு வந்தது யாருன்னா? வா 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 காலில் விட்டு காரியக்கார பேர சாமி காலில் விடுவி, என் காலில் விட வேறு. அவன் நம்ம தானே சொல்லுதோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் காலில் விட வாரான் பார்த்தியா? தம்பி தம்பி உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கலையாம், சொல்லிட்டாரு. வா வந்துட்டான் கெட்டிக்காரன் ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டான், நல்ல பையன். உட்கார். உன் பிள்ளையினுடைய மனதுக்குள்ள ஒரு விஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த விஷத்தை வெளியாக்கி சுத்த மகளாக ஆக்கி தந்தா போதுமா? காலை விட்டு வா. செந்துவர் வாயுமை பங்கன் சிவன் கோயில் எங்கடா இருக்கு? அங்கே போய் கும்பிட வேண்டாமா? செந்துவர் வாயுமை பங்கன் திருவடி சரணம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போய் கும்பிடு, என்னையை நினச்சி கும்பிடு. உன் மகா மனசு மாறியாச்சு. அருமையான திருமணத்தை வரக்கூடிய தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அப்பா மாப்பிள்ளைய பாரும்பா போடு. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை என் வாழ்க்கையை பற்றி ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்குது, எனக்கு தெளிவு பண்ணித்தாங்கன்னு ஒரு பிள்ளை கேட்கு. யாருப்பாது? வாடா, உள்ளவா 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 உள்ளவா. என்னடா குழப்பம் உனக்கு? யாரெல்லாம் வந்திய? அவளை எங்கே இப்போ கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாளா? கூப்பிடுறாங்க, வா பாஞ்சு வா, பறந்து வா. வழிவிடுங்க. வந்தவுடனே எங்கனே உட்காந்துக்கிட்டே இங்கே நடக்கிறது என்னன்னு பார்க்கலையா? வந்த உடனே என்ன செய்யணும்? ஆன் பண்ணவே இல்லையோ? ஏக்கா சுகமா இருக்கியாக்கா? பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? என்னைக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு மாதம் இல்லைடா, உன் பாஸ்போர்ட் என்கொயரியில் இருக்குது. நீ அங்கே போய் சேர வேண்டிய இடத்துலேருந்து உனக்கு நல்ல பதில் வரல. எம்பசியில் கேட்டு பார்த்தியா? போடா வேண்டாம், நான் நிற்கிறேன்ல, ஏபில் கவலைப்படுறேன். காலைல விட்டுட்டால போ. ஏன் கருப்பசாமி டிக்கெட்டை போட்டு கொடுத்துடலாமா? இல்லை வராகி போயிலங்க, பக்கத்தில் வா. இந்த பிடிவாதம் பிடிச்ச பிள்ளைய எப்படா வச்சு தள்ளுத? உன் பேர் என்ன பேர்? குழந்தை இருக்கா? இருக்கு, பெண் குழந்தை. இன்னொரு ஆம்பளை பையன் பிறக்க போகிறான், முருகப்பெருமான்னு பேர் வைக்கணும். வெளிநாட்டில் ஜனனமானா என்னடா செய்வேன்? அதே பேர் முருகான்னு பேர் வச்சிருவியா? அங்கே போன உடனே உனக்கு லட்சமான பணங்கள் கிடைக்கும், தொழில் நல்லா அமையும், புதுமையாக 2 நண்பர்கள் வருவாங்க, அவங்க மூலமாக பிஸ்னஸ் நடத்தணும்னு ஒரு மனநிலைகள் வரும். என்கிட்ட கேட்காம நடத்துனேன்னு வச்சுக்கோ, மாட்டிக்கிடுவீங்க. பின்ன போன தொழிலை மட்டும் பார்க்கணும். சரிண்ணா? கண்ணமுடே கர்மசாமிக்கு இந்தா பணங்கள் கிடைக்கும், தொழில் கிடைச்சாச்சு. 18 நாளில் விசா வந்தாச்சு, டிக்கெட் வாயாச்சு. போ. நான் தான் கர்மசாமி தான் உங்களுக்கு குலதெய்வம். போ, நல்லா இருக்கு. ஆமாம், போய்ட்டு வா, நல்லா இருக்கு, போய்ட்டு வா. நீ யாரடா தம்பி? ஒரு குடியில் இருமலர்களா? கால் வந்துட்டு வாங்க மக்களே. வாங்க, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? எந்த ஊர்? சொந்த ஊர் உங்களுக்கு? சாத்தூர் பக்கத்தில் காக்கா. உனக்கு? கர்நாடகா. சாமுண்டி முனிக்காரன் உனக்கு தெய்வம்.
கருப்பசாமிக்கு முனீஸ்வரசாமியும் கருப்பசாமியும் பேச்சியம்மாளும் உனக்கு தெய்வம். இந்தா உங்கள் வீட்டு பக்கம் பாரு, அந்த தெய்வமெல்லாம் இருக்குடா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நல்லா இல்லா கருப்பசாமி நல்ல காலில் விடலையே, அவசரப்பட்டா நான் நம்பிடுவனும். வா, உனக்கு பணம் வேணுமா? அந்த பிஸ்னஸ் நடக்கணுமாப்பா? கண்ண முடிக்கா ஏமாத்துறவங்கள்ட்ட இருந்து பணம் வருமாங்கிறது சந்தேகம். ஆனால் ஒரு 25 லட்சத்தை வச்சு உன்னை முடிச்சிடணும்னு முடிவுக்கு வந்திருக்கா. அதை முதல்ல வாங்கித்தரேன். அந்த இடத்தையும் விற்று உனக்கு வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி விற்றுட்டு என்னை வெற்றியுடன் பார்க்கவா. சென்று வா மகனே, வென்று வா. சென்னை தாயும் மகளும் யார் வந்திருக்காப்பா? தாயும் மகளும் அம்மாவும் பொண்ணும் வாங்க. எங்கே உன் மகளை? எங்கே உன் தாய்? எங்கே பாருங்க, கால் விட்டாங்க கால் விட்டாங்க. அப்படியா? வாமா, பக்கத்தில் வாமா. நீ கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. என்னம்மா வேணும் உனக்கு? பக்கத்தில் எங்கே இருக்காரு? நீங்கள் எங்கே இருக்கிய? அப்போ சென்னைன்னு வந்து நிற்கிறீங்க. கட்டி கொடுத்த இடம் அங்கே, அதனால் சொல்கிறியா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. ஃபினான்சியல் சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறான் என்ன. அதனால் அவன் மனநிலைகளை போய் பார்த்தேன். அவன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே வண்டியை ஓட்டிக்கலாம். இவன் தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்திருக்கான். புரியுதா? என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுன்னா என்ன, ஜென்ஸு ஃப்ரெண்ட்ஸை வச்சா வாழ்க்கையை ஓட்டுவேன். புரியுதா புரியலையா? புரியுதா உனக்கு? அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவனை உன் கூட சேர்த்து வச்சா போதும்ல. காலில் வந்துட்டு வா. இடையில வீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குழப்பமாக ஓடியது என்ன. அதில் அவன் கருத்து வேறுபாடு கொண்டான். அதை தெளிவாக்கி குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். நேரம் வந்தாச்சு, வாங்க பக்கத்தில் வா. பக்கத்தில் இந்தா நல்ல நேரம் வந்தது, இணைத்து வைக்கிறேன். புனிதமடை வாய் வா. இந்த தை மாதமே வந்துடுவான். பக்கத்தில் வாங்க. கேள்வியை விட காரியம்தான் பெருசு. வா பக்கத்தில். நல்லா இருமா, போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு வாப்பா. என்னடா வழக்கு? கால் வந்துட்டு வா. இன்னொருத்தர கால் வந்துட்டு அவசரப்பட்டுட்டிய முனீஸ்வரா. உட்காரலாம். நல்லா இரு மகளே, வாழ்க. சரி, அந்த கேஸை அடித்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இன்னொரு இடத்துலையும் பண்ண மாட்டேங்குது. அவங்களாம் அந்த கேஸும் பண்ண முடியல. அவங்க கையில் வருமானம் தெரியல. ஒரு அராஜகம் பண்ணி வாங்கணுமா இல்லை அமைதியாக வாங்கணுமா? வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னைய முத நாள் வந்து பாரு. ஆமாம் ஆமாம், வேலைக்கிழமை. அந்த பணத்தை வாங்கிறதுக்கு குறுக்கு வழியில் உன் அமௌண்ட்டை வாங்கி தரேன். குழப்பம் இல்லாமல் முடிச்சு தரேன் போ. ஆமாம் ஆமாம். கருப்பசாமி, நான் 3.5 மாதமாக உன்னை தேடி வரேன். என்னை நீ கூப்பிடவும் மாட்டுக்க, என் காரியம் நடக்கவும் இல்லையே ஐயா அப்படி ஒருத்தன் கேட்க வரான். காலில் வந்துட்டு வாடா, கீழே விழுந்துடாடா தம்பி. இன்னொரு தரம். கண்ணிலே நீரெதற்கு காலமெல்லாம் அழுவத. என்னடா தம்பி அப்படி போ, எனக்கு வேணும். என்ன தொழில் பார்க்குற? இன்ஜினியரிங் தொழிலை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வச்சிருக்க சின்ன கடையை வியாபாரத்தை பெருக்கி தரேன். சரியா? ஆனாலும் அப்பப்போ வாயில் கொஞ்சம் பொய் வருதுடா. என்னடா தம்பி,
நல்ல பிள்ளை தானடா நீ, உலகத்தில் போய் பேசாமல் வாழ முடியுமா? அரிச்சந்திரன் பட்டப்பாடு நமக்கு தெரியாதா? கால் வந்துட்டு வா. காற்றுல பூ வச்சு எடுத்தாச்சு, இன்னுமே பிரச்சனை கிடையாது. கர்மசாமிக்கு இந்தாப்பா இந்த வியாபாரத்தை பெருக்கி தரேன். வரக்கூடிய தை மாதம் உன்னுடைய இன்ஜினியரிங் தொழில் ஆரம்பிக்கும். அதுக்கு அமௌண்ட்டும் ஒரு நண்பருடைய உதவியால் கிடைக்கும். 2 பேர்கள் சேர்ந்து அருமையாக செய்வீர்கள். வெற்றி அடைந்து வா மகனே வா. நாமக்கல் சென்னை இன்னைக்கு உத்தரவு இதுதான், அவ்வளவுதான். இருங்க, யாராங்க? வெரி குட் தங்க பிள்ளைகள். கரூரா நாமக்கல் உங்களுக்கு? 2 பேரும் எப்படி பிளான் பண்ணிருக்கிய? ஏப்பா கரூர்னு கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன், நாமக்கல்னு கூப்பிட்டாலும் வந்துடுவேன். இன்னொரு காலம் விட்டுவா. சென்னை மக்கள் அமைதியாக கீழே உட்காருங்கள். அப்படியா? புதன்கிழமை வந்துட்டு என்னைய பார்த்து, வேலைக்கிழமை என்னைய பார்த்து ஊருக்கு போயிரு, சரியாயிரும். போ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விற்கிறதுக்கு பொருள் இல்லை, வைக்கிறதுக்கு நகையும் இல்லை. விற்கிறதுக்கு பொருளும் இல்லை, வைக்கிறதுக்கு நகையும் இல்லை. இப்போ தொழிலை நடத்தவா வேண்டாமான்னு ஒரு மிரட்டலில் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஆனாலும் அடுத்தவனால் தடை இல்லாமல் உன்னுடைய தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லா. கடனை முறை தீக்கணும், அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வந்து 2 பேரும் கண்ண முடி உட்காருங்க. என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளத்துக்குள்ள. இந்தா குபேர சம்பத்து, பணம் கிடைக்கும், கடன் தீரும். எந்த கடன்காரங்களாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அத்தனை வரைக்கும் நில்லுன்னு நிறுத்துதேன். பணம் வந்தாலும் உங்களை கொடுக்க வைக்கிறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு சென்னை டு எந்த ஊருமா? நாமக்கல் டு கரூர். ஏக்கா நாமக்கல் ஆம்பளை பேரை பற்றி கேட்க வந்தது யாரு? இரு, நீங்கள் 2 வாங்க முதல்ல. வா வாடா தம்பி, நல்லா இருக்கியா? கூப்பிடுவேன் உங்களுக்கு. என்னப்பா உன் வியாபாரத்தை நல்லா நடத்தணும். பையனுக்கு வேலையை வாங்கி தரதுக்கு 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து வேலை கிடைக்கும். அதை வெற்றியாக்கி தந்துடுறேன். உனக்கு என்ன வேணும்? இந்தா உன்னுடைய புனிதமான மனதுக்கு ஒரு பொழுதும் கேடு வராது. கூட இருந்து காப்பாற்றுறேன். தாத்தாவை கூப்பிட்டுக்கா எந்த நேரமும், ஆனந்தமடைவாய். வெற்றி மாற கொடுப்பா. ஏய் குட்டி பையில எங்கே வாடா வாடா, ஐஏஎஸ் படிக்க வைவனே. இந்த அப்படி வச்சுக்கா. வெற்றி மாற கொடு. கர்மசாமிக்கு இந்தாப்பா எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சு வருவேன். இந்த அப்படி பணம் அள்ளி தந்திருக்கேன். செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்று வாழ்வாய். வாழ்க. ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யாரு? காலைல வந்துட்டு வா. யாராவது ஒருத்தர் வாங்க. அது யாரு? அதுக்காக கூட சும்மா வந்திருக்காங்க. விழுந்துடக்கூடாதுன்னு பார்க்க வந்திருக்கியோ? இல்லை சும்மா வந்திருக்கிய. ஏய் குழந்தை 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 குழந்தை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் உடம்புல இருக்கிறது நோயா இல்லை பேயா? இதுக்கு செய்வன கோளாரா வைவன கோளாரா திட்டு வரப்பாடா அப்படின்னு பல இடத்துல கேட்டேன். விளக்கம் கிடைக்கிறிய சாமி. இதை குணமாக்கி நீ நடக்கவும் வைக்கணும், என் பிள்ளைய வாழ்க்கையை வளமாக வைக்கணும். அதானே உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வேற என்னம்மா வேணும்? இந்தா கடனை தீர்த்து பக்கத்தில் வந்தா தானம்மா. நீ நகல முடியலன்னா நான் நகல முடியுமா? இந்தா உடல்நிலையில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். உன் கடனை தீர்த்து தாரேன். உன் பிள்ளைய ஒளிமயமாக வாழ வைக்கிறேன். போயிட்டு வா. அது மெல்ல சரியாக்குறேன். இப்போ கர்மசாமிக்கு கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்த மகன் யார்? வாமா குண்டம்மா. 3 பேர் வந்திருக்காங்க இந்த ஒரே கேள்விக்கு. வாங்க பாப்பா, யார் ராமனு தேடுவான்?
3 பேர் வந்திருக்கு. 1 2 3. அப்படியா? வரலாம். கணவன் மனைவி குழந்தைகள். கணவன் மனைவி குழந்தைகள். நம்ம போய் தான், நம்ம கோயிலில் தானே இருக்கு, நமக்கு தான் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நீ செய்து வரக்கூடிய தொழிலுக்கு சில தீய சக்திகளால் தடைகள் ஏற்பட்டு உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு கோடியை ஒட்டிய பணங்களை நஷ்டப்பட்டு இப்போ கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்திருக்கிறாய். இந்த நிலைகளிலிருந்து உன்னை வாழ வைத்து நான் உயர்த்தி தந்தா போதுங்களா? காலில் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. அருமையான வெற்றி மாலையை கொடுப்பா என் பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு 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 உண்டாடா ஆம்பளை வாடா பக்கத்தில். இந்தா பக்கத்தில் வா. எனக்கு நேரம் உட்காந்தா மாலையை தடுதெல்லாம் போடலாம். குபேர சம்பத்து பெற்று கோடி பணத்தையும் பெற்று அருமையான தொழிலை ஆரம்பித்து என் நாமத்தால் உயர்வாய். வண்டி வாகனமும் பெருகும், வீடு வாசலும் பெருகும், ஆனந்தமும் அடைவாய். நல்லா இருப்பா. போயிட்டு வாங்க செல்லங்களே. கர்மசாமிக்கு சரி. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுன்னு கேட்டுவது யாரு? என்னப்பா பிள்ளை எங்கே இருக்கு? காலில் விட்டு வாங்க. கரெக்டாக பாக்கெட்டில் விழுந்துருச்சுலா? அங்கேருந்து வரும்போதே போட்டேன். நின்றுக்கலாம். உன் பிள்ளையினுடைய நேர காலங்களை பார்த்தேன். கற்பத்தில் குறை செற்பத்தில் இல்லைன்னு சொல்லிச்சு. புத்திர சந்தான பாக்கியத்தில் தடை இருக்குது பிள்ளைக்கு. அதனால் இந்த கல்யாண காலமும் புனிதமான வாழ்க்கை அமைப்பு சீரில்லாமல் இருக்குது. அந்த நேரங்களை மாற்றி இப்போ புனிதமாக வாழ வைத்து தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம். என்னப்பா உன் எல்லையில் நான் கருப்புசாமி வாரனே, அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கா பார்க்குறேன். இந்த கார்த்திகையில் 3 ஜாதகம் வரும். பார்த்து வெற்றி அடைந்து தையில் முடிச்சிருவோம். போயிட்டு வா. நான் நிப்பாட்டி தரேன். அடுத்த வரையில் பார்ப்போம். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி தேவிப்பட்டினம். ராம்நாட்டு பகுதி தேவிப்பட்டினம். கால் வந்துட்டு வரலாம். நாமக்கல் உத்தரவு முடிஞ்சு போச்சு. நாமக்கல் உத்தரவு முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கும்பிடலாம், ஆனந்தமாக கும்பிடலாம்ப்பா. கர்மசாமிக்கு அதே ராம்நகர் பக்கம் வேலைக்கு முயற்சி செய்து நடக்கவில்லையே, ஏனென்று கேட்டவன். ராம்நாடு பக்கம், ராம்நாட்டு எல்லை. நீங்கள் இல்லை அண்ணாச்சி, நீங்கள் இல்லை. என்னம்மா வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்க? நீ அப்ளை பண்ணியிருக்கியா? கால் வந்துட்டு வா. யார் இது? இந்த அம்மா ஏன் இவ்வளோ நேரம் யோசனை பண்ணதுக்கு என்ன காரணம்? நம்மளை தானான்னு நினச்சாளா? பக்கத்தில் வா. உன் வீட்டுக்காரன் உட்கார மாட்டியா நீ? உன் வீட்டுக்காரனுடைய மனநிலைகளை பார்த்தேன். பொறுப்பில்லாத மனமும் குணமும் கொண்டவராக இருக்கான். அதனால் இப்போ உன் கூட லாஸ்ட் வரை இருப்பானா இருக்க மாட்டானாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் ஒரு வேலையை நமக்கு கிடைச்சாச்சுன்னா நம்ம பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி வண்டியை ஓட்டிக்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த வேலை 6 மாதத்தில் உனக்கு கிடைக்கும். வெற்றி உண்டு. தவறாமல் தருகிறேன். ஜெயித்து வருவாய். வா பக்கத்தில். கர்மசாமிக்கு வாமாங்க. போய்ட்டு வா. இந்தா புண்ணியமடைவாய். வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீடு ரோட்டில் இருந்து ஒரு வளைவுக்கு இடது பக்கத்தில் தான் இருக்குது. சரிண்ணா?
அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு பெரிய சர்ச்சு தோன்றுது அங்கே இருக்கா. அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் சுமார் ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் நண்பர்களாக இருந்தவங்களால் ஒரு பெரிய வேதனையும் மாந்திரிகத்தால் பெரிய பிரிவும் பிரச்சனையும் வந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு அந்த தீய சக்திகளால் உன் கணவன் கடன்பட்டு மனவேதனை அடைந்திருப்பான். அவருடைய உடல்நிலைகள் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு பாதிப்பு இருக்கும். உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை வாழ்க்கையை குழப்பமாக்கி இருக்கும். 2 பிள்ளைகள் உங்களை மீறி கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீதியான வாழ்க்கையை அமைத்து செல்வாக்கா வாழ வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். நாராயணா, வா மகளே, கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னைய மனத்துக்குள்ளே நல்ல தியானம் பண்ணி பார்ப்போம். இந்தா, ஒவ்வொரு நாளும் என்னை மனதார கும்பிட வைக்கிறேன். உங்களை குளிர்ந்த மனப்பான்மையோடு கோடி செல்வம் பெற்று உயர்ந்து வாழ வைக்கிறேன். எந்த இடத்திலும் இருக்காது, வெற்றி அடைவாய். இந்தா மகளே, ஆனந்தமாக இரு, வாழ்க. கர்மசாமிக்கு நெய்வேலி, நெய்வேலி, பொய்வேலி இல்லை, நெய்வேலி. எந்த ஊரு? எம்மா எத்தனாவது பிளாக்கு? அப்படின்னு நெய்வேலின்னு சொன்னோட ஓடியாந்துட்டேன். என் அசாத்தி கொடுத்துருக்கீங்களே, எங்கே கொடுத்திய? வில்லேஜ் ஆஃபீஸ்லையா? நெய்வேலியில் எத்தனாவது பிளாக்குப்பா நீங்கள்? வாங்க, 2ஆம் பிளாக்கில் கிராஸ் ரோட்டில் போன உடனே ஒரு சின்ன சர்ச் இருக்குது. அது உன் வீட்டு பக்கம் தானா? வாங்க. என்னப்பா வேணும் உனக்கு? கேட்க மாட்டான். போலீஸ் கேஸ் அவன் மேலே வரப்போகுடா. அவனை காப்பாற்றணும் இல்லையா? காலில் விழுந்துட்டு வா. ஒரு பொம்பளை பிள்ளைய டாப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஜெயிச்சு தந்துட்டா போதும்ல. உன்னைய எதிர்த்து பேசுவான், அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவான். பக்கத்தில் வாடா, முடிக்கிறேன், அடிக்கிறேன், போயிட்டு வா, ஓடு. அதே நெய்வேலி எல்லை சிவன் கோயில் இருக்க. எங்கே இருக்குப்பா? உங்கள் பக்கத்துலையா? ஐயா, பேச்சில் என்னை சம்மாத்திரலாம் மட்டும் நினைக்கக்கூடாது. 29ஆம் பிளாக் யாருக்கு? சரி, பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? ரொம்ப பேசாதீங்க அண்ணாச்சி. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாங்க. விருத்தாச்சலத்தில் விருத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. நான் அவ்வளோ விவரம் தெரியாதவனா? என்ன உன் பிள்ளைக்கு என்னாச்சு? காலில் வந்துட்டு வா. யார் அது? பக்கத்தில் வரலாம். 2.5 ஆண்டுகளாக சனி பகவானுடைய சுற்றில் நிறைய பணங்கள் நஷ்டமும், நட்புகளால் தொழில் பார்க்குறோன்னு சொல்லி வீணான அலைச்சலும் ஏமாற்றங்களும் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நல்லாக்கணும், இவ உடல்நிலையும் நல்லாக்கணும். காலில் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரேன். வேற என்னப்பா வேணும்? பையனுக்கு மருமகளுக்கு பார்த்தேன். குழந்தை 1.5 வருஷம் கழிச்சு இருக்கணும். நீங்கள் இருக்கு 4 மாதம் இருக்கு. அப்போ நல்ல முறையில் வரணும். சின்ன பையனுக்கு பொண்ணை தந்தாச்சு, கட்டிக்கலாம், வெற்றி உண்டு. என் வீடு முடிக்கணும். இது யாரு? என் புருஷன். உன் வீடு வேறு அவன் வீடு வேறு மாதிரி பேசுனே, அதான் கேட்டேன். வீட்டை முடிச்சு தரேன், சந்தோஷமா போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? வா, கால் வந்துட்டு வா. அவ்வளோதான் அண்ணாச்சி, உத்தரவுலாம். அதுக்கு மேலே பேச முடியாது. ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல. வா பராசக்தி, வா வா உட்காரு. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன செய்யணும் உனக்கு இப்போ? பக்கத்தில் வாங்க. கண்ணை முடிக்காங்க, எல்லாரும் நல்ல கண்ணை முடிக்காங்க.
நல்ல கடன் பிடிக்காங்க. நல்ல கடன் பிடிக்காங்க. மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை அவன் இப்படித்தான் இருப்பான்.